அழகாக இருக்குது. நம்ம கேரளாவுக்கு வந்த மாதிரி இருக்குது. துபாயின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த பையன் பாரு சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். வீடியோவை பார்த்தோன்னே ஓடி போயிட்டான். அழகாக இருக்குது. அப்படி வெதர் செம்ம சூப்பர். தண்ணி பாரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 hours இருக்குமா மழை பெஞ்சது கூட இருக்குமா? 10:30க்கு வந்துச்சோ. 10:30க்கு மழை பெஞ்சது. அப்படியே ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு ரோட்டில். போய் பார்ப்போம் எங்கெங்கெல்லாம் தண்ணி கட்டியிருக்குன்னு. இங்கே ஓப்பனில் வச்சுக்கிறதுனால தண்ணி நல்லா கெட்டாமல் நல்லா ஓடிடுது. கடன் லாஸ்ட் டைம் இங்கே ஃபுல்லாக தண்ணி அவ்வளோ கட்டியிருந்தது. இந்த தடவை நல்லா ரொம்ப நேரம் மழை பெஞ்சால் கூட தண்ணி நிற்காமல் நல்லா வேலை பார்த்துருக்காங்க. ரொம்ப நாளாக என்னடா வேலை பார்க்காங்களே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். கடைசியில் பார்த்தா இந்த தண்ணி வந்து இந்த மாதிரி ட்ரைன் ஆகிற மாதிரி அதுக்கு தான் ஏதோ பண்ணியிருக்காங்க போல். ஸோ கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயந்தான் இவங்கெல்லாம். அப்போயுமே ஹெவி ரெயின் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது கூட இவங்க பாவம் எல்லாம் மழை நனைஞ்சிக்கிட்டே வேலை பார்த்துருந்தாங்க அந்த ஒர்க்கர்ஸ்லாம் வந்து. ஆனாலும் மக்கள் நல்லதுக்கு தானே பண்ணுறாங்க. சூப்பர் சூப்பர். ரொம்ப தண்ணிலாம் இங்கெல்லாம் எங்கேயுமே தேங்கலை. தம்பியை வந்து வீடியோ எடுத்தோன்னு அவன் பெரிய ஹீரோ மாதிரி ஃபீல் வந்துருச்சு போல். அங்கே பாரு. செம்மையா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க மழை தண்ணியில். போர் பதற்றத்துலையும் மழையில் வந்து என்ஜாய் பண்ணுவோம் கொஞ்சமாக. மழையில் நனைகிறது தான் இப்போ பயமாக இருக்குது. மழை பெஞ்சு முடிச்சு தண்ணிக்காக காடுவோம் கொஞ்சம். சூப்பராக இருக்குல்ல? நிறைய இடத்துல பிடிக்கும் மழை பெஞ்சு விளாட. கிளீனாகிடும். கிளீனாக இந்த வெதரே சூப்பராக இருக்குது. என்ஜாய் பண்ணுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாஷிங் மிஷின் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து துபாயில் ரொம்ப நார்மலாக பார்க்கலாம். இதே நம்ம ஊராக இருந்தால் எடுத்துகிட்டு போய் ரிப்பேர் பார்த்து எல்லாருக்கும் யாருக்காவது கொடுத்துருவாங்க. இது முதல்ல இப்படி வெளியில் கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், வேண்டாத ஜாமான் வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் கொண்டு வந்து வெளியில் வச்சிடுறது. இங்கெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும் இந்த மாதிரி. ஏன்னா இங்கே வந்து ஃபர்னிச்சரை வந்து நம்ம வந்து ரீசேல் போடுறதாலும் பெருசாக வேல்யூ இருக்காது. அதுக்கு பதில் இப்படி யாராவது எடுத்துகிட்டு போட்டோன்னு சொல்லி கொண்டு வந்து டஸ்ட்பினோடு சேர்த்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம துபாயில் ரொம்ப நார்மலாக பார்க்கலாம் எல்லா இடத்துலையும். நிறைய கிளி சத்தம் கேட்குதேன்னு நினச்சி போனால் அதுக்குள்ளே இங்கே எல்லாம் பறந்து ஓடிடுச்சு. குளிர் இந்த மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் சூப்பராக இருக்குது. செடியில் அழகாக பூக்க ஆரம்பிச்சிச்சு நிறைய. பேரட் நிறைய இருக்குங்க. பரவாயில்ல, இங்கேயே இவ்வளோ தண்ணி இருக்கு. இதோ அது அம்மா இவ்வளோ தண்ணியாடா அங்கேயும். ஃபுல்லாக 1 hour தான் மழை பெஞ்சிருக்கு. தண்ணி ஓடுறது பாருங்க எப்படி. என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படிங்கிற இல்லை மெய்டு மாதிரி வேலை முடிச்சுட்டு போகிறாங்க. அந்த பக்கம் கொஞ்சம் ரைட்டில்